என் பேர் நிதிஷ், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நாங்கள் இப்போ தான் ஒரு 1 hour ஆச்சு வந்து மேட்ச் பார்த்துட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லைக் குல்தீப் முக்கியமான ரவீந்திரா விக்கெட், வில்லியம்சன் விக்கெட்லாம் எடுத்தாங்க. அது வந்து நமக்கு மெயின் பிரேக் த்ரூவாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் 7 overs 50 runs மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 250க்குள்ளே நம்ம கண்டெயின் பண்ணது ரொம்ப நல்ல ஒரு மொமெண்டம்லாம் உள்ளே போகிறோம். செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் விக்கெட் விடாமல் ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா நம்ம மேக்ஸிமம் கப் ஜெயிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டஃப்பாக போகாது, இந்தியா ஜெயிக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். ஒரு 70-30% கேட்ச் விட்டாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உடனே ரவீந்திரா விக்கெட் எடுத்ததுனால லைக் அந்த கேட்ச் ட்ராப்லாம் பெருசாக நம்மளை அஃபெக்ட் பண்ணல. லைக் அந்த கேட்ச் ட்ராப்லாம் நம்ம காஸ் பண்ணிக்கலாம். ஒரு 300 மேலே போயிருந்தா ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் இந்த கண்டிஷனில். ஏன்னா ஆப்போசிஷனில் சாண்ட்னர்லாம் இருக்காங்க, சாண்ட்னர் பிளேயர்ஸ் சொல்லலாம். அவங்களுக்கு எகென்ஸ்டாக நம்ம ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் ஆனால் 250ங்கிறது ஒரு அச்சீவபிள் ஸ்கோர் தான், ரொம்ப டஃப்பாக இருக்காது. சாண்ட்னர் வந்து ரொம்ப டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். லைக் நம்ம லாஸ் பண்ணால் சாண்ட்னர் தான் மெயின் ரீசனாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு எகெயின்ஸ்டாக கோலி, ரோஹித் எல்லாம் ஆடுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இது வந்து ஒரு தனி வைப்பாக இருக்குது. லைக் ஸ்டேடியமில் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அவ்வளோதான் ப்ரோ, என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. எல்லாரும் கூட சேர்ந்து பார்க்கும்போது ஸ்டேடியமில் பார்க்குற ஃபீல் வருது எல்லாத்துக்கும். நல்லா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பார்க்குறப்ப கை தட்டுறப்பெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்குது. ஒரு வைப் வருது இங்கே பார்த்தா. இப்போ நம்ம கண்ட்ரிலேயே நடக்கலினாலும் ஓரளவுக்கு இது மாதிரி அங்கங்கே ஃபேன் கிளப் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்தியா வின் பண்ண நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி வின் பண்ணிடுவாங்க. என் பேர் ஹரிகிருஷ்ணன். நாங்கள் திருவேற்காட்டிலேருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்தியா தான் கப்பு ஜெயிக்கணுன்ட்டு. ஸோ இந்தியா தான் ஜெயிக்கும் கண்டிப்பாக. நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நல்லா ஈவினிங் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து மேட்ச் பார்க்குறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அவங்கள 250க்குள்ளே நம்ம இதுக்கு சப்ரஸ் பண்ணதே பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா 300 மேலே ஸ்கோர் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் 250க்குள்ளே கம்மி பண்ணதே நல்ல விஷயம் தான். பட் சேம் திங் அவங்க நல்லா ஃபீல்டிங் பண்ணோம் அந்த டீமு. ஸோ அதை நம்ம இது பண்ணிவிட்டு பேட்டிங் நல்லா விக்கெட் விடாமல் நம்ம லூஸ் பண்ணாமல் ஸ்கோர் பண்ணாலே பெட்டராக இருக்கும் ஆக்சுவலாக. பட் ஓகே, கேட்ச் விட்டாங்க தான். பட் எனிதிங் ஸ்போர்ட்ஸ் தானே, நம்ம எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். பட் ஆனால் 250க்குள்ளே கம்மி பண்ணதே பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக. ஸோ அதுவே நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம ஜெயிக்கிறத நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அங்கே சாண்ட்னர் ஆக்சுவலாக டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் பவுலிங் வந்து கொஞ்சம் மிஸ்டியாக தான் இருக்கும். ஸோ அவர் பவுலிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாலே போதும் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு 10 over விக்கெட் இல்லாமல் ஆடணும். அதுக்கப்புறம் நம்ம பேட்ஸ்மேன்ஸ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணணும். விராட் கோலி இது பண்ணால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஒரு செஞ்சுரி போட்டு கப்பு வாங்கி கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. எவ்வளோ பேர் வந்து எல்லாருமே இந்தியா ஜெயிக்கும், இந்தியா தான் ப்ரோ. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல இதுவாக இருக்குது ப்ரோ. முன்னாடிலாம் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு எல்லாருமே ஒரு குரூப் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி சேர்ந்து இருந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாரும் ஒரு ஃபன் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஜாலியாக இது பண்ணுறதுக்கு. ஆமாம் ப்ரோ.